ஹலோ கைஸ், இந்த வீடியோல இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 32வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 31 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து எசன்தவ ஸ்டேட்டுக்கு போயிருப்பான். ஹீரோட பாஸ்ட்டை பார்க்கறப்போ கொஞ்சம் டிராஜிக்காவும் மற்ற எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது காரணம் என்ன வச்சிருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க தான் சொன்னாங்கல்ல, நான் வந்து 934 ரேங்க்ல இருக்கேன், சப்போர்ட் மூலியமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு பதிலா மற்ற கேடட்ஸ்க்கு வந்து நீங்க சான்ஸ் கொடுத்துக்கோங்க, ஐ எம் சாரி அப்படின்னு எழுதுறப்ப அந்த ஜின்னா தானே கொடுத்துருப்பா. ஆனால் அந்த சாங்கோ வந்துட்டு ஜின்னா என்ன பண்ணி வச்சிருக்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப, நோ நான் வந்துட்டு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையே படல அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு இது வந்து போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து எவ்வளவு கோவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இப்பவே இமேஜின் பண்ண முடியுது. சரிப்பா, எனக்கு வந்து டயர்டா இருக்கு, நான் வந்து நிறைய பிளேசஸ் கொண்டு போயிட்டேன், பட் இவ வந்துட்டு இந்த மாதிரி தூங்குறதுக்கு என்ன பண்ணான்னு தெரியலையே, நீங்க வந்து நான் ஒரு விஷயம் பண்ணணும், நான் வந்துட்டு அதை எவாங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்பதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை டஸ்ட் இருக்கு தெரியுமா, அதை வந்துட்டு எடுத்துட்டு பட்டர்ஃப்ளை சாப்ளிங் டஸ்ட், நான் வந்துட்டு இதை எப்படி பார்த்தாலும் சரி, நான் நினைச்சதை விட இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இது வந்துட்டு இவ்வளோ இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கிம்சோவுக்கு கொஞ்சம் ராச்சலுக்கு, அதுக்கப்புறம் நானுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸை வந்துட்டு டிவைட் பண்ணிட்டேன். அவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கதைக்கு, பட் நானுமே சர்வை வாங்கணும்ல, அதனால எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கிட்டாதான், காத்திருக்கிறப்ப தூக்கிக்கணும். ஸோ என்னோட மைண்ட் வந்துட்டு இப்படி இருக்கிறப்ப இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிடணும். என்னோட பிசிக் மேலே இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேஸ்ட் தான். ஏன்னா எங்கிட்ட வந்துட்டு வெறும் ஸ்டோரி பாயிண்ட் தான் இருக்கு, நோ பொட்டன்ஷியல் பவர். ஸோ இந்த டஸ்ட்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ண போறது வந்துட்டு ஏத்தர், அது மேலே தான். இப்போ இந்த டஸ்ட்டை வந்துட்டு இது அப்சர்வ் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து மெசேஜ் வருது, நான் என்னோட மெசேஜ் பண்றேன், திடீர்னு அவர் வந்து ஹே இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி பட் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு பட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். 10 நிமிஷம் ஆயிடுது, ரிப்ளைவே இல்லை. ஹீரோ வந்துட்டு ஒரு பர்சனை வந்துட்டு பைத்தியம் பிடிக்க வைக்கிற ஒரு வழி வந்துட்டு இந்த மாதிரி தான், திடீர்னு பேசிட்டு இருக்கிறப்பே போயிடுறது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவளு திருப்பி என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு என்னது அது அப்படிங்கிறப்ப என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்துட்டு திரும்பி கேட்கிறா. ஹீரோ வந்துட்டு அவ தானே இப்ப கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணா, வாட் த ஹெல், ரொம்ப முட்டாளா இருக்கா. பட் இந்த மாதிரி நாயன் கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ண அப்படின்னு நினைச்சு பார்க்கல. இந்த எமோஷனல் ஃபீலிங்கே இருந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நான் வந்துட்டு மெயின் ஸ்டோரியோட கான்டாக்டே இல்லாத ஒரு எக்ஸ்ட்ராவா இருந்துட்டு இந்த ஜேர்னியை தொடங்கினேன். பட் சம்ஹவ் நான் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல. என்னோட ரோலை பத்தி நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான். சென்ஸ் எதுவுமே ஒரு ஸ்டோன்ல வந்துட்டு இப்போதைக்கு செட் பண்ணாத வரைக்கும் என்னாலுமே எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இயானா இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு நான் வந்துட்டு டேக் கேர் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் வந்துட்டு அந்த கில்டு டூரோட ரிப்போர்ட்டை எழுதணும், அதுக்கப்புறம் கில்டு ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் வந்து எழுதணும், அதுக்கப்புறம் எங்களோட கில்டுல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டீம் இருக்காங்க, பட் அவங்க பத்தாது, இன்னுமே இன்ஃபர்மேஷன் ஆர்டர் பண்றதுக்கு நிறைய பேர் தேவை. அதனால தான் ஹையர் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அந்த லேசி ஹியூமன் இருந்துட்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நானே தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிறப்ப இவளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கால் பண்றா, எதுக்கு இவ இப்ப கால் பண்றா அப்படின்ட்டு அட்டன் பண்ணிட்டு, ஹே ஏனா வாட்ஸ்அப், எதுக்கு திடீர்னு இப்படி கால் பண்ணிக்க, நான் பிஸியா இருக்கேன் அப்படிங்கிறப்ப, அதுவா நெக்ஸ்ட் டியூஸ்டேக்கு கிம்சோ கூட சேர்ந்து செமினாருக்கு வந்து போறேன், நீயும் வரதானே அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்றப்ப ஜாங்காக்கும் வரான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் வரேன், சரி சொல்லு இதுக்காக உண்மையுமே கால் பண்ண அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது வந்துட்டு நீ வந்துட்டு அந்த ஸ்டோன் கோலமோட எஸ்டர்டே ஃபைட்டு ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்துட்டு பாத்தியா அப்படிங்கிறப்ப பார்த்தேன், சின்ஸ் நான் தானே இந்த ரிப்போர்ட் எழுதி ஆகணும், ஒருவேளை நீ வந்துட்டு கிம் ஹாஜன் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணானே அந்த பார்ட்டை பத்தி பேசுறியா என்ன அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு நோ நோ அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப, அதை பாரு அப்படியே ப்ராப்பரா ஃபில்ம் பண்ண மாதிரி இருக்குது, அப்படியே அவனோட கையில போயிட்டு கரெக்டா விழுந்துட்டியே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிறப்ப, ஏன்னா வந்துட்டு நான் ஏன் பண்ண போறேன், பட் அது வந்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறப்ப நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, ஏன்னான்ட்டு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு பிஸியா இருக்கேன், நான் வந்துட்டு இப்போ காலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரா. அதுக்கப்புறம் அவ வந்துட்டு ஹானஸ்டாவே இல்லை, ஆல்ரைட் நம்ம வந்துட்டு ஒர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு மெசேஜ் வருது. அதுல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கில்டுக்கு இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிற மெசேஜ் வருது. வாட், கிம் ஹாஜன் வந்துட்டு கில்டு டூரை கிவ் அப் பண்றானா, ஜின்னா இருந்துட்டு அதை சொல்லியிருக்காளா, சரி இப்போதைக்கு இதை வந்துட்டு ஹேங் அப் பண்ணிடலாம். அந்த ஜின்னா வந்துட்டு ஒரு கிரேசியான உமன், நான் வந்துட்டு பேர்லி அவனை வந்துட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், அந்த கிம் ஹாஜரோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு ஹீரோ கதையில இன்வால்வ் ஆகுறதுனாலையும் நாயனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்குனாலையும் ஹீரோட ஸ்டோரி பாயிண்ட் வந்துட்டு 89 அதிகமாகுது. போனஸ் லாக்கும் ஆக்டிவேட் ஆயிட்டு இன்னும் அடிஷனலா ஒரு 12 ஸ்டோரி பாயிண்ட்டும் கிடைக்குது. ஹீரோண்டி என்னது இது, நான் யாருக்கிட்டயாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பிக் பண்ணிட்டானா, வெல் எனக்கு வந்து ஸ்டோரி பாயிண்ட் கிடைக்கிறனால நான் ஹாப்பி தான். இந்த எஸ்பியும் இருந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுமா, நான் வந்து எவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ணாலும் சரி என்னோட பிசிக்கல் ஸ்டாட்ஸ் இருந்துட்டு எப்பவுமே இந்த விட அதாவது ஆவரேஜோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நான் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான விஷயம் வந்து சூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண மட்டும்தான். இப்போ என்னோட ஏத்தர் வெப்பனா இந்த சாப்ளிங்கோட டஸ்ட் இருக்கிறதுனால என்னோட எல்லா ஸ்டோரி பாயிண்ட் இருந்துட்டு வெப்பன் இன்ஸ்டெட் ஆஃப் பிசிக்ல வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். அப்படிங்கிறப்ப ஒரு புது டேலண்ட் வந்துட்டு இருக்கு, அது என்ன நான் அப்புறம் சொல்றேன்.
ஹீரோ வந்துட்டு என்னதான் வெளியே பாக்குறப்ப ஒரு அண்டர்கேன டேலண்டா இருந்தாலும் சின்ஸ் என்னோட லக் இருந்துட்டு அதிகமா இருக்கனால இதோட எஃபெக்ட் வந்துட்டு குட்டா இருக்கதா வாய்ப்பு இருக்கு. ஆல்தோ இத ரைட் பண்றப்போ இந்த டேலண்ட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வருமா இல்லையா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி தான். ஆல் ரைட் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கான டேலண்ட்டை வந்துட்டு அவன் எழுதுறான். ஹீரோவோட ஸ்டோரி பாயிண்ட் இருந்துட்டு கம்மியா இருந்ததுனால அந்த டேலண்டோட குவாலிட்டி வந்துட்டு கம்மியாகுது. பட் ஹீரோட லக் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த குவாலிட்டி கம்மியாச்சுல, அதனால கொஞ்சம் குவாலிட்டி வந்துட்டு அதிகமாயிருது லக்னால. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரேண்டமா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஹீரோக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து காக்னிஷன். ஹீரோ வந்துட்டு ஒரு 5 வெப்பன் வந்துட்டு இதுதான் அந்த வெப்பன் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணாலே ரேண்டமா அந்த வெப்பன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறும். கிட்டத்தட்ட 1% 44% வரைக்கும் அந்த வெப்பன் வந்துட்டு பவர்ஃபுல் ஆகுறது ஒரு 24 மணி நேரத்துக்கு இருக்கும். இந்த டேலண்ட்டுக்குள்ள ஹீரோ வந்து ஸ்டோரி பாயிண்ட் இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா இந்த மொத்த டேலண்ட்டுமே இருந்துட்டு இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் நம்ம சிம்பிள். ஹீரோ வந்துட்டு ஒரு வெப்பனை பார்த்தானா அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாற்ற முடியும் சும்மாவே. ஹீரோ வந்துட்டு இது வந்து ஒரு அன்பிலீவபிளான செட்டப் அப்படிங்கறனால எனக்கு டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு தான். பட் ஏதாச்சும் கிடைச்சிருக்கு. ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் ஏன் இந்த அளவுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேகமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படிங்கிறப்ப தான் கரெக்டா ஹீரோ கொண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அடுத்த வீக் வெள்ளிக்கிழமை டிராவல் கிளப் வந்துட்டு இங்கிலாந்துக்கு வந்து போக போறோம் அப்படின்னு வருது. ஹீரோ வந்துட்டு இந்த மெயின் ஸ்டோரி வந்துட்டு சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சாப்டர்ல என்னோட இந்த கடந்த வாரம் முழுக்க ஒரு ஹெல்லி ட்ரைனிங் செஷனா மட்டும்தான் இருந்திருக்கு. பிகாஸ் நான் என்னோட எல்லா ஸ்டோரி பாயிண்டையும் வெப்பன்ல வந்துட்டு போட்டிருந்தாலும் நான் வந்து ஸ்டில் ட்ரைனிங் எடுத்து ஆகணும். டிஸ்பைட் ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தாலும் என்னோட ஸ்டாட்ஸ் இன்னுமே ஆவரேஜா தான் இருக்கு. ஏத்தர் வந்துட்டு கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆயிடுச்சு. அது ஓகே. அப்படிங்கிறப்ப ஏத்தரால இப்ப மெட்டீரியலைஸ் ஆக முடியும். அதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டான ஒரு உருவம் கிடையாது. பட் ஓனர் கூட ஸ்டிக் ஆயிருந்தா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட பார்ட் ஆஃப் த பவர் வந்துட்டு அதுக்கு மறைஞ்சிருந்த பொட்டன்ஷியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான் அந்த ஸ்பிரிட்டோட பவர்னால. ஹீரோ வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்துட்டு சமரைஸ் பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்தனிங் வந்துட்டு 0.7 பாயிண்ட் வந்து அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம டீடைல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இப்ப இதை வச்சு உருவாக்குற வெப்பன் வந்து அதே கலர்லயே அதே ஃபீல்ட்லயே இருக்கும். சரி, இதை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமா? கன்னை வந்துட்டு உருவாக்குறது கஷ்டம். ஏன்னா கன்னோட உருவமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஒரு நைஃப் அப்படிங்கிறப்ப கரெக்டா நைஃப் வந்துட்டு வந்துருது. நான் சக்சீட் ஆயிட்டேனா இது வந்துட்டு பார்க்கறதுக்கும் ஃபீல் பண்றதுக்கும் நார்மல் லைஃப் மாதிரி தான் இருக்கு. பட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த என்சான்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம். நீங்க வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அது கரெக்டா ஸ்வாடு இல்ல டேகர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால இதோட ஸ்டாட்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு வருது. அதை பண்ண உடனே ஹீரோ ஒரு பாறை மேல தூக்கி வீசுறப்ப அது அந்த பாறையவே நொறுக்கிறது. ஹீரோ வந்துட்டு இதோட பவர் வந்துட்டு கண்டிப்பா நார்மல் கிடையாது. டீடைல் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கப்புறம் ரேண்டம் என்சான்மெண்ட் இது வந்துட்டு பிரிட்டி யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ரெலிக்ஸோட கம்பேர் பண்றப்ப இது வந்துட்டு அந்த அளவுக்கு பவர் கிடையாது தான். பட் இம்பார்ட்டன்டான விஷயமே இதோட வெளி தோற்றம் தான். இதை பாக்குறப்ப வெறும் நார்மலான ஒரு கத்தி மாதிரி தான் இருக்கு. சோ எல்லாருமே அவங்களோட காடை வந்துட்டு டிராப் பண்ணிடுவானுங்க. சோ காடை யாரு டிராப் பண்ணி அஜாக்கிரதையா இருக்காங்களோ அவங்கள அந்த டேகரை வச்சு ஈஸியா ஸ்டாப் பண்ணிட முடியும். தட்ஸ் குட் இனஃப் அப்படின்ட்டு எவாங்கல் கிட்ட போயிட்டு, எவாங்கல் நான் வந்துட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்காக போறப்ப நீ வந்துட்டு நைஸ் அண்ட் குவைட்டா இருக்கணும் சரியா? நான் வந்துட்டு உனக்கு டெலிஷியஸான ஃபுட்டை வந்துட்டு வாங்கிட்டு வரேன். நீ வந்துட்டு ஸ்பிரிட் ஃப்ரெண்டா வெறும் அனிமல்ஸை மட்டும் தான் மாத்தணும். நீ வந்துட்டு எந்த ஒரு ஹியூமன்ஸும் அப்படி மாத்திரக்கூடாது சரியா? அப்படிங்கிறப்ப புரியுது ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ராச்சல் கிட்ட, பிரின்சஸ் நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் கவலைப்பட தேவை கிடையாது. கியூபு கூட நம்ம போட்டிருந்த கான்ட்ராக்ட் இருந்துட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு நிறைய நம்பகத்தன்மைக்குரிய ஏஜென்ட்ஸை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்ப ரொம்ப நன்றி ஹென்றி. அப்படிங்கிறப்ப அந்த ஹென்றி இருந்துட்டு அண்ட் அபவுட் தட் அந்த கேடட் வந்து உங்களை ஒருத்தன் சேவ் பண்ணா இல்லையா, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம இம்பீரியல் கில்டுல சேர்றதுக்காக அவனை வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு எனக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் பார்த்த ஹார்ஜின் வந்துட்டு கண்டிப்பா ரேங்க் 934 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ மற்ற கில்டுமே மேபி அவனை ரெக்ரூட் பண்றதுக்கு ஏன் பண்ணிட்டு இருக்கலாம். அவனை வந்துட்டு இவ்வளோ ஏர்லியா வந்துட்டு அப்ரோச் பண்றது வந்துட்டு இல்லீகல் தான். ஸோ இப்போதைக்கு நான் அவனை அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஈவன் தோ இம்பீரியல் கில்டுல வந்துட்டு கொரியாவோட ஃபேமஸ் கில்டெல்லாம் கம்பேர் பண்றப்போ எந்த வருஷத்துலயும் குறைஞ்சது கிடையாது. இம்பீரியல் கில்டோட பிரையாரிட்டி ரெக்வயர்மெண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மற்ற எந்த ஒரு கில்டுமே தரதை விட பெட்டரான ஆஃபரை வந்துட்டு எனக்கு லீகலாவே அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிராவல் கிளப்போட லீடர் ஹான் ஹியூன் வந்துட்டு ஆல் ரைட் சின்ஸ் எல்லாருமே இங்க வந்தனால நம்ம வந்துட்டு இங்கிலாந்துக்கு போலாமா அப்படிங்கிறப்ப நாயின் இருந்துட்டு செம்ம ஹார்ட்டா இருக்குதுப்பா. அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு எதுக்காக கேடட்டோட யூனிஃபார்ம்ல வந்துட்டு நீங்க வந்திருக்க அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு ஹார்ஜன் உனக்கு வந்துட்டு ஹார்ட்டா ஃபீல் ஆகலையா? கேடட் யூனிஃபார்முக்கு மேல நீ வேற ஒரு ஜாக்கெட் வேற போட்டிருக்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ டோட்டலா கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன்னா அதை கொடுத்தது வந்துட்டு ராச்சல்ல அதுல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு. அதனால ஹீரோ கொண்டு இப்போ உள்ள ஜிலுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹான் யூன் வந்துட்டு ஸ்கைல ஒரு பிளேஸ் வந்துட்டு பாக்குறீங்களா, அங்கதான் நம்ம இன்னைக்கு போறோம். த கிளான்சி ஐலட். நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போர்ட்டல் மூலியமா போறோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கிளான்சி ஐலட் இந்த பிளேஸ் இருந்துட்டு இங்கிலீஷ் கவர்மெண்டால ஃப்ளோட்டிங் கிறிஸ்டல்ஸை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் மணி சம்பந்தப்பட்ட எல்லாமே லொகேட் ஆயிருக்கும். அதுல எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு, புது ஐட்டம்க்கு. அதை வந்துட்டு ஒரு ஹைலாண்டா
ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி அது வந்துட்டு இங்கிலாண்டோட லாஸ் வேகாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் இந்த தடவை மெயின் ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வந்துட்டு வாவ் இது வந்துட்டு ரொம்ப லாங் டைமா இருக்கு நான் கடைசியா இங்க வந்து அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கிம் சோ கேட்கிறப்ப ஹீரோன்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு என்னோட பிரதர் கூட வந்திருக்கேன், நான் வந்துட்டு ஒரு 11 வயசு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாயிரா அவன் பிரதர் நினைச்சு. ஆனா கிம் சோ வந்துட்டு நானுமே இங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன், நீ வந்து என்னோட கைடா இருக்கியா அப்படிங்கிறப்ப அஃப்கோர்ஸ் என்னால அதை பண்ண முடியும், ஜஸ்ட் கவுண்ட் ஆன் மீ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஹானியன் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஐலாண்ட்ல 7 மணிக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு, நான் வந்துட்டு அந்த ஈவெண்ட்ல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா இல்லை அப்படின்ட்டு கேட்கிறேன். அவங்க அலோ பண்ணாங்கன்னா நம்ம கலந்துக்கலாம், அது வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, யாருக்காச்சும் கொஸ்டின் இருக்கா அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு எனக்கு இருக்கு, நாங்க வந்துட்டு கேசினோக்கு போலாம்ல அப்படிங்கிறப்ப ஹானியன் வந்துட்டு எஸ் கியூபா சேர்ந்த கேடட் இருந்துட்டு ஒரு அடல்ட்டா தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க, அதனால நீங்க போலாம் அப்படிங்கிறப்ப நான் வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ உள்ள போய் பார்த்துட்டு நான் நினைச்சதை விடவே ரொம்ப ஃபேன்சியா இருக்கே அப்படின்ட்டு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் போறப்ப அவங்க வெல்கம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஐடென்டிட்டி கார்டை வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, பட் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிறது ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது, அந்த கெமிலியன் ட்ரூப்ல ஜெயின் இருப்பாளே உருவத்தை மாத்திரவ அவ தான் இருக்கா, அவ 6 வருஷம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பா அவ்வளோ நாளா டோக்கன்ஸ் கொண்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஜெயின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வந்துட்டு ஹானியன் மென்ஷன் பண்ண ஈவெண்ட் இருந்துட்டு 7 மணிக்கு நடக்கும். ஹானஸ்ட்லி இந்த ஈவெண்ட் இருந்துட்டு பெருசா இருக்கிறதுனாலயே அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீஸ்டுமே வந்து இந்த இடத்துல கேதர் ஆயிருப்பாங்க. ஆல்தோ நான் வந்துட்டு கொஞ்சம் காமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நர்வஸ் ஆகிறதுனால தடுக்க முடியல. பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பெஸ்டான பிளேஸ் அமையதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லக்லியே வாழ்ற மணி வந்துட்டு நிறைய தேவைப்படுற எனக்கு இதுதானே பெஸ்ட் பிளேஸா இருக்கும். இன்சிடென்ட் வந்துட்டு 7 மணிக்கு தானே நடக்க போகுது, இன்னும் டைம் இருக்கு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் மெஷின் இருக்குல்ல, அந்த லிவர் எழுத்து விட்டா நிறைய ஸ்லாட்ஸ் வருமே, அந்த மிஷன் வந்துட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப நான் இருந்துட்டு இதெல்லாம் அன்ஃபேர் அப்படிங்கிறப்ப டேம் உண்மையுமே ரொம்ப க்ளோஸ் தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாயும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த மேனோட பேரு தான் வெர்ட் அப்படிங்கிறப்ப நாயின் இருந்துட்டு அங்க இருந்து கிளம்புறா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வெர்ட் அப்படிங்கிறவரு எனக்கு வந்து இந்த குழந்தைங்களோட பணத்தை வந்து இவ்வளவு ஈஸியா வின் பண்றது அப்படிங்கிறது நல்லா ஃபீல் ஆகல, சோ அதனால 25% வந்துட்டு நான் திரும்பி கொடுத்துறேன்னு அப்படின்னு வேணும்னே கோவப்படுத்துறப்ப அதுக்கும் இவ வீழ்ந்து நான் வந்துட்டு என்னோட மணியை வந்துட்டு ஈஸியா வின் பண்ணிடுவேன் தெரியுமா, நான் வந்துட்டு சீரியஸ் ஆனா உங்களோட மணியும் சேர்த்து பிடிங்கிடுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் 2 மணி நேரத்துல இப்ப இருந்து நாயின் இருந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லா மணியும் அவன் கொண்டு வந்ததை இழந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே பண மோசடி செய்யறவங்க தான், எஸ்பெஷலி அவங்களோட லீடர் வெர்ட் என்னோட நாவல்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ல இவனும் ஒருத்த அப்படிங்கிறப்ப மறுபடியும் அவ பணம் எல்லாத்தையுமே இருந்துட்டு இழந்துடுறா. ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு லூசர், வெல் அவன்ட்டு ஒரு 4th ஜெனரேஷன் ரிச் ஃபேமிலியோட மெம்பர், அவளுக்கு இந்த மாதிரி பணத்தை லூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பட் எனக்கு வந்து வேற ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எழுந்திர நாயன் நான் வந்துட்டு உனக்கு பதிலாக இப்ப ப்ளே பண்றேன் அப்படிங்கிறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.